வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறைய பூசணி பூ பூத்திருந்தது. அதை வச்சு ஏதாவது டிஷ் பண்ணலான்னு யோசித்து பூ பறிக்க வந்திருக்கேன். இது பறிக்காமல் விட்டாலும் அப்புறம் வாடிடும். பாருங்க, நல்லா அழகாக இருக்குது. வாங்க நம்ம இதை ஒன்று ஒன்றா பறிச்சுக்கலாம். இது பறிக்காமல் விட்டாலும் வேஸ்ட்டாக தான் போகும், வாடிடும். இதை வச்சு நம்ம ஒரு சூப்பர் டிஷ் பண்ணலாம். நான் காலையிலே இதை பறிச்சிட்டேன், இல்லைன்னா வெயிலுக்கு இது ஃபுல்லாக வாடிடும். ஒன்று ஒன்றா பறித்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 8 கிட்ட வந்தது, 8 பூ வந்தது பாருங்கள். இந்த பூ வச்சு இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு பஜ்ஜி பண்ணலாம். இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டெம் எல்லாம் எடுத்துட்டு தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணிவிட்டு வெறும் அந்த பூ மட்டும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. தேவையான பொருட்கள்: 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், காயம் 1 ஸ்பூன், உப்பு தேவைக்கான அளவு. ஒரு பவுலில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஹாட் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். பேனில் ஆயில் ஊற்றி நல்லா சூட் பண்ணிக்கோங்க. பூசணி பூவை நல்லா மிக்ஸில் டிப் பண்ணி ஆயிலில் போட்டுக்கலாம். ஹாட் அண்ட் கிறிஸ்பி பம்கின் பஜ்ஜி ரெடி.